கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் மயில் வாகனத்தில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அதாவது ரோஹிணி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணியை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கார்த்தியும் சொல்கிறாங்க. இப்போ ரேவதி சொல்லவும் உடனே மயில் வாகனமும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபோன் எடுக்கவே இல்லை சகல அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி அக்கா எங்கே போனான்னு தெரியுமான்னு சொல்லி ரேவதி கேட்கும்போது ரோஹிணி எங்கே போனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சின்ன மாமியார் தான் சொன்னாங்க அவள் ஃபோன் பண்ணிவிட்டு வெளியே போனான்னு சொன்னாங்க, ஆனால் எங்கே போனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே கார்த்தி வந்து பார்க்குறாங்க. அப்போ திரும்பவும் ஃபோன் அடிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மண்டபம் ஃபுல்லாக அவங்க தேடிட்டு இருக்கும்போதே மயில்வாகன் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல பார்த்தோம்னா ரிங் ஆகுது. உடனே வந்து கார்த்தி வந்து அந்த ஃபோன் வந்து கீழே கிடக்குது பாருங்க, அது யாருடைய ஃபோனுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அது ரோஹிணியோட ஃபோனாக தான் இருக்குது. சகல இது ரோஹிணியோட ஃபோனு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமோ என்னென்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க பயப்படாதீங்க, ஆமாம் சின்ன மாமியார் தானே, அதாவது ரோஹிணி ஃபோன் பண்ணிட்டு வெளியே போனதான் சொன்னாங்க, அப்படி இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க சொன்னது பொய்யா தான் இருக்கும், அவங்கள விசாரிச்சாக்கி என்ன நடந்தது ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மயில் வாங்கணும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ என் ரோஹிணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா என்ன, அப்போ அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்களா என்ன, இவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தோம்னா சித்தி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, சித்தி போகிற போக்கே சரியில்லை, நம்ம அம்மா கிட்ட போய் பேசாமல் சொல்லிடலாமான்னு கேட்கவும் உடனே கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. இல்லை ரேவதி நீ அவசரப்படாத, கொஞ்சம் இரு, நம்ம ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா சந்திரகலா இருக்கிற இடத்த இவங்க 3 பேருமே தேடுதாங்க. அப்போ சந்திரகலா அங்கே நின்றுட்டு ஃபோன் பேசவும் அப்போ உடனே பார்த்தோம்னா மயில் வாங்க நாங்கள் வந்துருந்தாங்க. ஆமாம் ரோஹிணி எங்கே போனதா சொன்னீங்க அப்படிங்கவும் நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுக்கு, ரோஹிணி ஃபோன் பேசிக்கிட்டே எங்கேயோ வெளியே போனான்னு சொன்னோம்ல அப்படிங்கவும் ரோஹிணியோட ஃபோன் எங்கே இருக்கும்போது அவள் எப்படி ஃபோன் பேசிட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு மயில் வாகனை கேட்கும்போது இதை கேட்டதுமே வந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது ரோஹிணியோட ஃபோன் எடுத்துட்டாங்களே இவங்க, இது எங்கே கண்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்படாதாங்க. அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க. ஒழுங்கு மரியாதையா ரோஹிணி என்ன ஆனா அவளை எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் என்ன பேசிட்டு இருக்கிற நீ, ரோஹிணி எங்கே போனா எங்கே இருக்கிறான்னு என்கிட்ட சரி கேட்டுட்டு இருக்கிற, ரோஹிணி ஃபோன் பேசிட்டு போனா அதை தான் நான் பார்த்தேனே தவிர மற்றபடி அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்துருந்தாங்க. சித்தி ஒழுங்கு மரியாதையா ரோஹிணி எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரகலா இவங்க 3 பேரும் வசமாக மாட்டிக்கிட்டுதாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, 3 பேரும் வளைச்சு நம்மளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாரு ரோஹிணிலாம் எனக்கு எங்க போனான்னு தெரியாது, அதனால வந்து என்கிட்ட சும்மா இந்த மாதிரிலாம் கேட்டு மிரட்டிட்டு இருக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்குது அப்படின்னு சந்திரகலா அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. உடனே மயில்வாங்கனை வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்ன சகல இப்படி பேசிட்டு போற, என்ன பண்றதுக்கு, என் ரோஹிணிக்கு இவளால ஏதாவது ஆபத்து வந்துருக்குமான்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனை வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப கார்த்தி ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. ரோஹிணி எப்படியும் எங்கேயும் போயிருக்க முடியாது, ஃபோன் இங்கே தான் இருக்குதுன்னா அப்போ ரோஹிணி இங்கே தான் இருக்கணும், மண்டபத்துக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கணும், வாங்க நம்ம போய் தேடலாம்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேருமே தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோன்னா சந்திரகலா வந்து முத்துவேல்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க அவங்க வந்து ரோஹிணி தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கவும் ஐயோ மருமகளை இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ரோஹிணியோட ஃபோன் கீழே கிடந்திருக்கு, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், அதனால இவங்க ரோஹிணியை வந்து இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஐயோ அதாவது மருமகளை இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, ரோஹிணி நம்ம இந்த ரூமில் அடைச்சலாம் வச்சிருக்கிறோம், இப்போ இந்த ரூமில் போய் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மாப்பிள்ளையை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து அவள் தலையில் அடித்த அந்த உண்மையும் சொல்லிடுவா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கண் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அவனுக்கு நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கண் முழிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அவன் வந்து அதாவது சிவகாமியோட கதை முடிஞ்சதுக்கு நம்ம காரணம் கிடையாது அப்படிங்கிறது இப்போ தான் என்னோட குற்ற உணர்ச்சியிலேருந்து எனக்கு விடுபட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த முத்துவேல் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை கடைசி நேரத்துலையாவது சண்முகம் வந்து உண்மையை சொன்னானே, இவன் வந்து இந்த உண்மையை மட்டும் சாம்பிடிச்சிரி கிட்ட சொன்னோம்னா இத்தனை வருஷமாக இருந்த பகை எல்லாமே வந்து விலகிரும், அதுக்கப்புறமா கார்த்தி ஏன் பேரன் தான் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடலாம், எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, கண்டிப்பாக சாம்பிடிச்சிரி என்னையும் என் புருஷனையும் அவள் ஏற்றுப்பா, என் குடும்பத்தையும் அவள் ஏற்றுப்பா, இத்தனை நாள் வந்து பகையோடு இருந்த நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு
பாட்டி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. சிவனாண்டி முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சித்தப்பாங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முத்துவேல் வந்து இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சித்தப்பா இப்போ வந்து நம்ம பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டோம் போலுக்கு, அங்கே வர இந்த சண்முகத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்புறமா அவ்வளோதான், இந்த சாமுண்டி சரி சும்மா விட மாட்டான், அதை விட சந்திரகலாவும் சும்மா விட மாட்டா. அவங்க அம்மாவோட நிலைமைக்கு அந்த கிளவி தான் காரணம்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு சந்திரகலாவும் சும்மா விட மாட்டா, அது மாதிரிக்கு சாமுண்டிச்சிரி அவ்வளோதான் கதையே முடிச்சிருவா அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன மகனே இப்போ இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே வர ரோஹிணியை வந்து நான் அப்படியே அடிச்சிட்டேன், அதனால கார்த்தி வந்து ரோஹிணி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவள் கண் முடிச்சிட்டானா செல்வம் தான் ஃப்ராடு மாப்பிளன்னு சொல்லிக்கிட்டு அவள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவா. அப்படிங்கும் போது அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டபத்திலேருந்து நேராக இப்போ சண்முகத்தோட கதையை முடிக்கிறதுக்காக வாங்க. ஏன்னா ரோஹிணியோட பிரச்சனையை வந்து சந்திரகலாவே பார்த்துப்பா, அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இது சண்முகம் வந்து அவன் கண் முழிச்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா அந்த கிளையை வந்து சண்முகத்தை அழைச்சிட்டு வந்துடும். அதனால அது நடக்கூடாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சந்திரகலா நம்ம ரெண்டு பேருமே வெறுத்துருவா. சந்திரகலா வச்சு தான் நம்ம சாமுண்டிச்சிரியை பழி வாங்குறதுக்கே நம்ம திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். சந்திரகலாவுக்கு அவங்க அம்மாவோட கதையை முடிச்சது நீங்கள் தான் சொல்லி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு கதையை சாமுண்டிச்சிரி முடிக்க வேண்டாம், சந்திரகலாவே முடிச்சிருவா அப்படின்னு சொல்லவோ, ஆமாம் மகனே நான் அதை மறந்துட்டேன்னு அப்படிங்கிறாங்க. அதனால நேராக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் முத்துவேல் உடனே பார்த்தோம்னா அங்கேருந்து அவங்க கிளம்பி இங்கே வராங்க. இங்கே பார்க்கும்போது கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி, ரேவதி, மயில்வாகன் அவங்க 3 பேர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ரூமாக வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியாவது ரோஹிணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லா பக்கமும் தேடி இருந்தாங்க. அப்போ ரேவதியும் மயில்வாகனமும் கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே தேடியாச்சு, ரோஹிணி எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, ரோஹிணிக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது, அந்த அளவுக்குலாம் அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மண்டபத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்த்தோம்னா ரோஹிணி இருக்கிற அந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து அங்கே அதாவது வெளியே வந்து அவங்க பூட்டிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இந்த ரூம் பூட்டி இருக்குது, இந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த ரூமில் வந்து ஒரு பூட்டு இருக்குது. அதனால அந்த பூட்டை போட்டு அவங்க உடைச்சிட்டு இருக்கும்போது ரோஹிணி அப்படியே வந்து அவங்க தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. அப்போ வெளியே இருந்துக்கிட்டு ரேவதியும் மயில்வாகனமும் ரோஹிணின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் கார்த்தி வந்து அந்த பூட்டை வந்து உடச்சிட்டு இருக்கவும் அப்போ உள்ளே இருக்கிற ரோஹிணி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களால அசைய முடியல, ஏன்னா கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கனால அவங்களால பேச முடியல. அதை கழட்டுறதுக்காகவும் வாயில் வந்து அவங்க துணி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க, அதை கழட்டுறதுக்காகவும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் கார்த்தி வந்து அந்த பூட்டை உடச்சி அவங்க டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ரோஹிணி வந்து இந்த மாதிரி இருக்க நிலைமையை பார்த்துட்டு உடனே மயில்வாகன் ஓடோடி வராங்க. ரோஹிணி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாயில் இருக்கிற துணி கயிறு எல்லாத்தையும் வந்து ரேவதியும் இவங்களும் சேர்ந்து அவங்க கலட்டுறாங்க. யார் ஒன்று இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே முத்துவேல் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை ரோஹிணி வந்து தூங்கின மாதிரிக்கு இருந்ததுக்கு பிறகு தான் வந்து சந்திரகலா வந்தனால சந்திரகலாவை அவங்க கவனிக்கவே இல்லை. அதனால முத்துவேல் தான் இந்த மாதிரிக்கு பண்ணணும். அப்படிங்கவும் எதுக்காக முத்துவேல் இந்த மாதிரிக்கு செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது செல்வம் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணோட அவனுக்கு வந்து இது இருந்திருக்கு போலுக்கு, அந்த பொண்ணும் வந்து செல்வமும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் விசாரணை பண்ணினேன். அப்போ அந்த பொண்ணு வந்து சொன்னா, நான் இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன், அதுக்கு காரணம் செல்வம் தான், அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொன்னா. அந்த உண்மையை வந்து கேட்கறதுக்காக தான் நாங்கள் வரும்போது முத்துவேல் வந்து இந்த மாதிரிக்கு என் தலையில் அடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து அவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, முடிவாகி போச்சுது, அந்த செல்வம் நல்லம் கிடையாது, அவன் ஃப்ராடுத்தனமான மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எதுக்காக வந்து சந்திரகலா அந்த மாதிரிக்கு போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கான அந்த சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே என்ன சகல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துவேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க பார்க்கும்போது அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ சண்முகம் உயிர் பழச்சிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு சரியாயிரும், அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை வரவழைச்சு இவனை எப்படியாவது வந்து சாம்பிடிச்சிருக்கிட்ட உண்மை சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தோம்னா முத்துவேல் வந்து கேட்டிருந்தாங்க, ஓஹோ இவன் கண் முழிச்சிட்டானா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லும் போதே பரமேஸ்வரி பாட்டி பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் போய் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி நம்ம கார்த்திக் போய் நேரடியாக அழைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு பாட்டி எங்கே கிளம்புவோம். அப்போ முத்துவேல் நினைக்கிறாங்க, இந்த பாட்டியை விட்டுறக்கூடாது, இவளோட கதையை ஃபஸ்ட்டு முடிச்சிட வேண்டியது அப்படின்னு முத்துவேல் நினைக்கிறாங்க. இப்படி ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.